சில பேர் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, கடவுள் வந்து நேரா வரமாட்டாங்க. யார் மூலமா வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தான் எனக்கு ஒருத்தி. அவ வந்து ஆக்சுவலா உண்மையா ஓப்பனா சொல்ல போணும்னா, அவ என்ன ரொம்ப செதுக்கியிருக்கான்னு தான் சொல்லணும். நான் டவுனா இருக்கும்போது, நான் தனியா இருக்கும்போது, நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது, இன்னும் ஓப்பனா சொல்ல போணும்னா, "நீ தாண்டி இதுன்னு" காமிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல. அப்படிதான் என் ஃப்ரெண்ட். இதெல்லாம் என் சந்தோஷம். இதெல்லாம் என்னால பண்ண முடியல. இதெல்லாம் நீ செய்யி. நான் உன் மூலமா அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட் கிடைக்கிறதும் வரம் தான். அதுலயும் நான் பிளெஸ்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு பெர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க யாருன்றத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நைட்டு வந்து பாப்பா தூங்குனதுக்கப்புறமா நான் செய்ற சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான் இதில ஷேர் பண்ணியிருக்கேன். அவ தூங்குனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிடுவேன். கிச்சன் கம்ப்ளீட் பண்ணிட்டனாலே எனக்கு பாதி ஒர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி. அவள தூங்க வச்சுட்டு, பாத்திரம் கழுவி வச்சுட்டு, ஏற்கனவே இருந்த பாத்திரத்தையும் கவுத்து வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா, அத ஒரு நாள் தள்ளி போட்டு தான் அந்த வேலையவே செய்வேன். சைட் பை சைடு அந்த போட்டிருந்த மேட்டையுமே எடுத்து காய வச்சுட்டு, கேஸ் ஸ்டவ்வுமே க்ளீன் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நான் நைட்டே முடிச்சுட்டேன்னா, எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். பாப்பா வச்சுட்டு அந்த டென்ஷனில் உட்காந்து இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு அவசியம் இருக்காது. அதனால் அப்பப்போ செஞ்சு வச்சுருவேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வைப்ஸும் போட்டு முடிச்சுட்டு, இப்போ கொஞ்ச நாளா அத ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நைட்டுக்கு பிளாக் ரெசின்ஸும், அது கூடவே வந்துட்டு சியா சீட்ஸும் ஊற